வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின்படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பெரும்பாலான விபத்துகள் போதையினால தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஏன்னா ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது. உங்களுடைய ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது நீ அடுத்த ஒரு காலத்துக்கு இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளுமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி நிலையில் ஒரு சாதகமான நிலையிலே இருக்குது. ஏன்னா மகர ராசிக்கு இந்த மாதம் பல விதங்களையும் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்துட்டு வரும். பெரிய அளவில் எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் எல்லாமே ஒரு சுமூகமான மாற்றங்களாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் எதிரும் புதிருமாக இருந்தவங்க கூட இனி உங்கள்கிட்ட சமாதானத்தையே விரும்புவாங்க. குறிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மற்றவங்களோட எந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களுக்கும் இடம் தராது. அதே போல் மகர ராசிக்காரங்க எதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு அவங்க செயல்படுவாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு வரும். ஸோ எடுத்த காரியங்களில் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நற்பலன்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையுது. அதில் இந்த மாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கமாக அவங்களுக்கு அமையும் செய்யுது. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்களை நல்ல ஆர்வம் காட்டி வருவீங்க. மற்றவங்க தேவையிருந்து செயல்படக்கூடிய தன்மை அதிகம் இருப்பதனால மகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பல விதங்களும் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட நல்லபடியாகவே இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும். சிலருக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. இல்லை ஏதாவது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய்யுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். மகராசியை பொறுத்த வரைக்கும் சேமிப்புகள் உயரக்கூடிய மாதமாகவும் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் பணம் உங்கள் பையை நிரப்பும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும்.
இப்படி பொருளாதார நிலைகள் எல்லாமே ஒரு சாதகமான நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள் எல்லாம் கூட மகர ராசிக்கு ஒரு சாதகமான நிலைகளே இருக்குது. ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏற்படலாம். பட் பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஜர்க்கு கொடுத்தாலும் முடிவுகள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டு போகும். உங்களுடைய ஆதாய அமைப்புகளை அது செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். சிலருக்கு இந்த வீடு வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெற்று வரலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் இதில் பெரும்பாலும் ஒரு வழக்கமான அமைப்புகள் தான் இருக்கும். குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். ஸோ இப்படி குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்குது. ஆனால் குடும்ப உறவுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் ஆதரவு கரம் நீட்டி வருவாங்க. இதனால் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே சாதகமான நிலைகளே இருக்குது. பெற்றோர்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க. பட் அதே நேரம் எல்லாமே கொஞ்சம் காரசாரமாகவும் இருக்கும். அதாவது சில விஷயங்களை கொஞ்சம் அட்வான்டேஜ் ஓவராக எடுக்க ஆரம்பிப்பாங்க. பட் எல்லாமே நம்ம மேலே இருக்கிற அக்கறைனால தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலும் நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் செயல்பட்டு வருவாங்க. பட் பெரிய அளவில் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்காது. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மாதம் தான். வாழ்க்கை துணை எல்லா வகையிலையுமே உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துட்டு வருவாங்க. உங்கள் தேவையிருந்து செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக உதவிக்கரம் நீட்டி வரவும் செய்வாங்க. இதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு பரஸ்பரமான நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். ரொம்ப உணர்வுபூர்வமாக செயல்படுவாங்க. காதல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் கூட மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளே செயல்பட்டு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் நல்லபடியாகவே இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குழந்தைகளும் பல நேரங்களில் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வரவும் செய்வாங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் உங்களுக்கு அனுசரணையாகவே இருக்குது. பெரிய சங்கடம் இல்லாமல் எல்லாமே சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துட்டு வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க ஒதுங்கி போகவே செய்வாங்க. அதனால் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல முறையில் உங்களுக்கு இருந்துட்டு வரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது. குறிப்பாக ராசி மற்றும் ராசி அதிபதிக்கு குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களையே எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. மாணவர்களுக்கு கல்வி வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். சில போட்டி பந்தயங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தவிர இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் சாதகமாகவே இருக்குது. ஸோ மாணவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குது. ஓவராலாக இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு சாதகமான முறையிலே அமைஞ்சிருக்கு. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.